அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகும் அடுத்த 7 நாட்கள் 2030 வரை நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் என்ற வகையில் சிம்ம ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக இந்த வாரத்தில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் வக்ரகதியில் இருந்தாலும் கூட லாபஸ்தானத்தில் இருக்கிறார். இதனால் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரம் முழுவதுமே அமைய இருக்குதுங்க. இதனால் சிம்ம ராசினியர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லைங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சி நிலவுங்க. இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் பலம் பெற்றிருப்பதால் போட்டித் தேர்வுகள்ல வெற்றி நிச்சயம் உண்டு. அதே போல பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வுக்காக போராடி கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த வாரத்தில் நல்ல ஒரு தீர்வு நிச்சயம் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. வழக்குகள்ல வெற்றி நிச்சயம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டுங்க. அதனால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதிதாக இடம் வாங்க அமைப்பு உண்டுங்க. வீட்டில் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. சுகாதிபதி உச்சம் பெற்றிருப்பதால் சில முக்கியமான நபர்களை சந்திப்பீங்க. அவர்கள் உங்களுக்கு உதவுவாங்க. அதே போல எதையும் தைரியத்தோடு எதிர்கொள்ளும் ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெற இருக்கு. வேலை தேடுபவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை அமைய இருக்குதுங்க. ஒரு வேலை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளையும் இப்போ நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அதே போல சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சில எதிர்பாராத இடமாற்றங்கள் நிகழ இருக்குதுங்க. ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் உண்டு. குறிப்பா கணவன் அல்லது மனைவியினுடைய உடல் நலன்ல அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டுங்க. சிலருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சில தவிர்க்க முடியாத ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். அதே போல் சுபவிரயங்கள்ல பண செலவு ஆகுங்க. நண்பர்களாலும் மனைவியாலும் சிற்சில பிரச்சனைகள் வரலாம். ஆனாலும் அவை கூடிய விரைவில் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாம சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் ஜென்ம ராசியில் ஞானகாரகன் கேது சஞ்சரிக்கிறார். சப்தமஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியனோடு தனலாபாதிபதி புதன் இணைந்திருக்கிறார்கள். அவரோடு சுக்கிரன், ராகு, சனி ஆகியவையும் இணைந்திருப்பதால இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. அதே போல் உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிக்க இயலுங்க. குரு பார்வையும் சப்தமஸ்தானத்தில் பதிவதால கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல் கூட்டு கிரக யோக அடிப்படையில் அனைத்து காரியங்களிலும் வெற்றி நிச்சயம் கிடைக்குங்க. இருந்தாலும் கூட ஆரோக்கியத்தில் மற்றும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம். சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு கலத்திர ஸ்தானத்திற்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய் என்பதால் வாழ்க்கை துணை வழியே இருந்த பிரச்சனைகள் அகல இருக்குதுங்க. அதே போல் இத்தருணங்கள்ல வருமானம் பெருக வழிபிறக்க இருக்கு. வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகள் இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அதே போல துணிந்து செய்யும் முயற்சியில் வெற்றி கிடைக்குங்க. ஆயினும் செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பதால் உறவினர் பகை மற்றும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்குது. எவற்றை பற்றி பயப்படாமல் துணிந்து உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளும் போது நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. இதுவரை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கிரன்
தற்போது இந்த வாரத்தில் 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அங்கு உச்சம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறார். உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல் தொழில் முன்னேற்றம் உண்டு. புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் உருவாக இருக்கு. அதே போல் நடக்கும் தொழிலை விரிவுபடுத்த முயற்சிக்கு நாலாபுரமும் இருந்து உதவிகள் கிடைக்குங்க. பொருளாதார நிலை உயர்ந்து புதிய திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகு, செவ்வாய் ஆகிய 6 கிரகங்களும் ஒன்றாக இணையும் பொழுது சாதக பாதகாதிபதிகள் இணைந்தாலும் சஞ்சலம் கொள்ள வேண்டாங்க. குரு பார்வை இருக்கிறது. குடும்பம், தொழில், பணவரவு போன்றவை நல்ல விதமாகவே இருக்குங்க. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய முயற்சிகள் செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடைய இருக்கு. வீடு கட்டுதல், அதே போல் வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. பிள்ளைகளின் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றி பெற இருக்கு. வரன்கள் வாசல் தேடி வருங்க. இவ்வளவு நாட்களாக வரனை தேடி நீங்கள் அலைந்த காலம் போய் இனி வரன் உங்கள் வாசல் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது மிக மிக நல்லது. அதே போல் இத்தருணங்கள்ல சிம்மராசினியர்களான உங்களுக்கு இதுவரை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்த சனி பகவான் தற்போது அஷ்டமத்தில் அடி எடுத்து வைக்க போகிறார். அஷ்டமத்து சனி வந்து விட்டதே, நீ என்ன செய்ய போகிறதே என்று கவலைப்பட வேண்டாங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் என்பதற்கு ஏற்ப நல்ல காரியங்களும் நடைபெற இருக்கு. எனவே நம்பிக்கையோடு கவசம் பாடி காக வாகனத்தை வழிபாடு செய்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் இத்தருணத்தில் ஜென்மராசியில் கேதுவும் அமர்ந்திருக்கிறார். வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க. எங்கே போயிற்று, எப்படி போயிற்று என்று நீங்களே வியக்கும் அளவிற்கு பணவிரயம் ஏற்பட இருக்கு. இந்த வீண் விரய செலவுகளை சுபவிரயமாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் சூரியனுடன் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் வேலை பார்க்கும் இடத்தில் இதன் காரணமாக மன அமைதி பாதிக்கப்படுங்க. அவற்றை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. அதே போல சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு விருப்பத்திற்கு மாறான இடமாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. இத்தருணங்கள் சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்.